நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குன்னுட்டு போகக்கூடிய சூழல் உருவாகாமல் இருக்கிற வரையில் நல்லது. ரொம்ப வெளிப்படையாக பேசுறதுன்னா, வழக்குன்னு ஒன்றை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டாலே மன அமைதி போயிடும். இது நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். அதில் மிக குறிப்பாக இன்னொரு காரணம் என்னென்னா, தாமதம் தவிர்க்க முடியாததாக ஆகிவிட்டது. அதற்கு பல காரணங்கள், அதற்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டான்னு வைங்க. இந்த தாமதமே நம்முடைய நேரம் நிறைய விரயமாகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விடுது. சரி, வேற வழி இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டை ஏற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ என்ன செய்யறது? முதல்ல ஒரு செய்தி தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பதிவு தபாலில் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை வாங்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆள் இல்லைன்னு சொல்லியிருப்பா அப்படின்னு அந்த நோட்டீஸை திருப்பி அனுப்புகிற பழக்கம். அதை பெருமையாக வேற நினச்சிக்குவாங்க. அடுத்தவங்ககிட்டையும் சொல்லுவாங்க, நோட்டீஸ் கொண்டு வந்தான், போஸ்ட்மேன் கொண்டு வந்தான், நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன், அல்லது அமீனா கொண்டு வந்தான், நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன் அப்படி. ரொம்ப தெளிவாக சொல்கிறதா இருந்தால், அதை போல் தவறான செய்கை வேறு ஒன்றும் இல்லை. என்ன காரணம்னு கேட்குறேன் பாருங்க. ஒரு நோட்டீஸ் வந்தா அதை வாங்கி அதில் என்ன இருக்குன்னு படிச்சாதான் என்ன சிக்கல்னு தெரியும். இல்லாவிட்டா நம்ம கண்ணுக்கு மறைவாகவே நமக்கு எதிரான நிகழ்வுகள் நடந்துவிடும். அதனால ஒரு செய்தியில் உறுதியா இருங்க. என்னவா வேணா இருக்கட்டும், நம்ம பேருக்கு ஒரு லெட்டரோ ஒரு நோட்டீஸோ பதிவு தபாலையோ குரியர்லையோ வந்தால் ஆள் இல்லைன்னு சொல்லி அனுப்புற மாதிரி தவறான செய்தி எதுவும் கிடையாது. அது ரொம்ப முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்ன்றதையும் சொல்லிடுறேன். நீதிமன்றத்துக்கு இவங்க போவாங்க, இந்த முகவரிக்கு எடுத்துக்கிட்டு போகணும், அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னொரு தடவை நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுவார் ஜட்ஜு. மறுபடியும் அதே மாதிரி சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்எஸ் ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ். அப்படின்னா என்னென்னா, ஒன்று உங்கள் வீட்டில் கொண்டாந்து ஒட்டிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா பேப்பரில் பப்ளிகேஷன் பண்ணுவாங்க. பேப்பரில் பப்ளிகேஷன் பண்ணுறதுல சிக்கல் என்னென்னா, நீங்கள் படிக்காத ஏதாவது ஒரு பேப்பர், அந்த பேப்பரில் ஒரு மூலையில் உங்கள் பேர் போட்டு இந்த வழக்கு வந்திருக்கும். அதை யார் கவனிக்க போகிறா? அப்போ என்ன ஆகிவிடும் என்றால், நீதிமன்றத்தில் எத்தனை தடவை உங்களுக்கு நோட்டீஸ் போயிருக்குன்னு நீதிபதி பார்ப்பார். ஓ, இத்தனை தடவை போயிருக்கா, அவங்க இந்த முகவரியில் தான் இருக்கிறாங்களா, பேப்பர் பப்ளிகேஷன் எடுத்துட்டிங்களா, சரி அப்படின்னா அவங்கள அதை எப்படி போடுவாங்கன்னா, கால்ட் ஆப்சண்ட் அண்ட் செட் எக்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டவாலி 3 முறை குரல் கொடுக்கறத நீங்கள் படங்களை கூட பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். உங்கள் பேரை சொல்லி நீதிமன்றத்தில் 3 தடவை குரல் கொடுத்துட்டு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்னு பாஸ் பண்ணிடுவாங்க. அதாவது தோன்றா தரப்பினர் ஆக்கப்பட்டார், தீர்ப்பில் அப்படி எழுதுவாங்க. பலமுறை அழைப்பு கொடுத்தும் தோன்றா தரப்பினர் ஆக்கப்பட்டார். அப்போ எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு இன்னொரு நாள் அந்த வழக்கை கூப்பிட்டுட்டு உங்களுக்கு எதிர்ப்பாக யார் வழக்கு போட்டாங்களோ அவங்கள மட்டும் விசாரிப்பாங்க. அது என்ன வழக்காக வேணா இருக்கலாம். அதாவது பணம் தராத வழக்காக இருக்கலாம், சொத்து பாக பிரிவின வழக்காக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவிக்கு இடையில விவாகரத்து வழக்காக இருக்கலாம், அல்ல ஜீவனாம்ச வழக்காக இருக்கலாம். எந்த வழக்கோ ஒருதலை பட்சமாக அவங்க சொன்னதை மட்டும் விசாரிச்சுட்டு நீதிபதி பார்ப்பார். சரி, எதிர்த்தரப்பு வரலை, இவங்க சொல்கிறதுல இது உண்மை இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு எதிர்ப்பாக வழக்கு யார் பதிவு பண்ணாங்களோ அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகிவிட வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இதுக்கு எக்ஸ்பார்ட்டி டிகிரின்னு பேர். இப்போ ஒருத்தருக்கு அப்படி டைவர்ஸே ஆகிடலாம். இப்போ கணவன் வழக்கு போடுறார், மனைவி வாங்காமல் விட்டுறாங்க, டைவர்ஸ் ஆகிடலாம். இதெல்லாம் சிக்கல். இல்லை இன்னும் சில சமயம் என்னாங்கன்னா, உண்மையிலேயே அவங்களால போக முடியாத சூழ்நிலையிலையும் எக்ஸ்பார்ட்டி ஆகிவிட வாய்ப்பு இருக்கிறது. இப்போது திடீர்னு ஊருக்கு போக வேண்டியதாக போயிடுச்சு ஒரு குறிப்பிட்ட நாளில், அன்னைக்கு நீதிமன்றம் போக முடியல. சில சமயங்களில் நீதிமன்றத்தில் வாய்தா கொடுப்பாங்க. உங்கள் வழக்கறிஞர் போய் காரணத்தை சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்தால் வாய்தா கொடுப்பாங்க, இன்னைக்கு வர முடியலன்னு. வக்கீலும் போகாமல் நீங்களும் போக முடியாமல் ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சுன்னா உங்களுக்கு எதிர்ப்பாக தீர்ப்பாகிவிடும். இப்போ என்ன கேள்வி வருகிறதுனா, இப்படி எதிர்ப்பாக தீர்ப்பாயிடுச்சுன்னா அதுதான் தீர்வா, இல்லை அந்த கேஸை மறுபடியும் கண்டெஸ்ட் பண்ண முடியுமா, அப்படி ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? ஏதோ காரணத்தினால அவங்க போல வேணுன்னே போகாமல் இருந்திருக்கலாம், அல்லது புறச்சூழல்கள் காரணமாக போகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தீர்ப்பு அவங்களுக்கு எதிர்ப்பாக போயிருச்சு, எக்ஸ்பார்ட்டி டிகிரியாக பாஸ் பண்ணிட்டாங்க. இதை என்ன செய்ய முடியும்? இப்படி ஒரு கேள்வி வருகிறது.
இப்ப எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஆமாம், மிக கண்டிப்பாக இந்த கேஸை மறுபடியும் நடத்த முடியும் என்றதுதான். நடத்த முடியுமா சார் நீங்க கேட்கலாம். கண்டிப்பா முடியும். அதுக்கு நீதிமன்றம் சில வழிமுறைகளை சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, என்னைக்கு உங்களுக்கு எதிர்ப்பா தீர்ப்பாகுதோ அதுல இருந்து 30 நாட்களுக்குள் நீங்க ஒரு மனு தாக்கல் பண்ணணும். என்ன மனு தாக்கல் பண்ணணும்? நான் வர முடியாம போயிருச்சு, இந்த காரணத்தினால நான் வர முடியல. இப்போ உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், ஒரு டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி இணைச்சிறது நல்லது அஃபிடவிட்டோட. அந்த மாதிரி தகுந்த காரணங்களை சொல்லி 30 நாட்களுக்குள் ஒரு மனு தாக்கல் செய்தால் எக்ஸ்பார்ட் டிகிரி கேன்சல் ஆயிடும். செட் அசைடிங் தி எக்ஸ்பார்ட் டிகிரின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அந்த டிகிரி செட் அசைட் ஆயிடும். அப்போ மறுபடியும் நீங்க வழக்க நடத்தலாம். சரி, 30 நாட்கள் தானா, அதுக்கு மேல ஆயிட்டா என்ன பண்றது? இப்படி ஒரு கேள்வி வரலாம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நீதி சட்டம் அதற்கும் ஒரு வழி சொல்லி வைத்திருக்கிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த 30 நாட்களுக்கு மேல போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், 40 நாள் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்? அப்போ உங்களுக்கு 30 நாள் தான் கணக்கு. 30 நாளைக்குள்ள நீங்க மனு தாக்கல் பண்ணியிருக்கணும். கூட 10 நாள் ஆயிப்போச்சு. இதுக்கு இன்னொரு மனு தாக்கல் பண்ணலாம்னு சொல்லுது சட்டம். அந்த மனுக்கு என்ன பேர்னா, டு கண்டோன் த டிலே இன் ஃபைலிங் த பெட்டிஷன் டு செட் அசைட் தி எக்ஸ்பார்ட் டிகிரி. தமிழ்ல சொல்றதா இருந்தா, ஒருதலை பட்சமாக தீர்ப்பானதை ரத்து செய்வதற்காக மனு தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு ஒரு 10 நாள் தாமதமாகிவிட்டது. 30 நாளைக்குள்ள நீங்க ஃபைல் பண்றதா இருந்தால் ஒரே மனு போதும். நான் இந்த மாதிரி 10ஆம் தேதி நான் வரணும், நான் வர முடியாம போயிருச்சு, இந்த காரணத்தினால எனக்கு நான் நேரில் வர முடியல, எக்ஸ்பார்ட் டிகிரி ஆயிடுச்சு, அதனால உடனே அதை செட் அசைட் பண்ணுங்கன்னு ஒரு 20ஆம் தேதியோ 25ஆம் தேதியோ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தனி மனு தேவையில்லை. 30 நாட்களுக்கு மேல போய்விட்டால் அதற்கு அந்த கண்டோன் டிலேன்னு சொல்லுவோம் பாருங்க, 5 நாளோ 10 நாளோ 15 நாளோ 20 நாளோ எவ்வளவு நாள் ஆகிறதோ அந்த நாட்களுக்கு அதை கண்டோன் செய்ய வேண்டும், அந்த நாளை மன்னிக்க வேண்டும்னு போட்டு கேஸை நடத்தலாம். இதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு எதிர்ப்பா தீர்ப்பாயிடுச்சு, அதனால நான் இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. கண்டிப்பாக நீதிமன்றத்தை அணுகி அதற்கு செய்யலாம். இல்ல இன்னும் ஒரு செய்தியை நான் ரொம்ப வற்புறுத்தி சொல்லணும். இப்ப 30 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சுன்னா கூட தாமதத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரு மனு போடலான்னு சொன்ன பாருங்களேன், அது ரீசனபிள் டிலேவா இருக்கணும். ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 10 வருஷத்துக்கு முன்னால எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, இல்ல 10 வருஷத்துக்கு முன்னால என் சொத்தை எங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டாங்க, இப்ப நான் அந்த வழக்கை விசாரிக்கணும்னாக்கா அதை நீதிமன்றம் ஒத்துக்கொள்ளாது. தகுந்த காரணங்களே இல்லையா? 10 வருஷம் டிலே ஆகிறதுக்கு என்ன காரணம்? ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்தை கூட சில சமயம் நீதிமன்றம் கண்டோன் பண்ணிடுவாங்க. தகுந்த காரணம் இருந்தால். நான் ஃபாரின் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் வெளிநாட்டில் இருந்தேன், வேலைக்காக போனேன், எனக்கு இங்க நடந்ததே தெரியாது, என்னுடைய நாலெட்ஜுக்கு இல்லாம நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் அதை கூட மன்னிக்கலாம், அந்த தாமதத்தை மன்னிக்கலாம். அதுக்கு தண்டனையா காஸ்ட்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சி வழக்கறிஞருக்கோ அல்லது எதிர்கட்சி உங்களுக்கு எதிர்வாதிக்கோ நீங்க ஒரு 500 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் அந்த எவ்வளவு நாள் பொறுத்து நீதிபதியினுடைய தனிப்பட்ட டிஸ்கிரிஷனரி பவர், அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒரு அமௌண்ட்டை அவர் சொல்லலாம். அதனால தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி 2. 1, எந்த பதிவு தபாலில் குரியரில் எந்த நோட்டீஸ் வந்தாலும் முடியாது என்று மட்டும் சொல்லாதீர்கள், வாங்கி படியுங்கள், படித்துவிட்டு செயல்படுங்கள். 1. 2வது, உங்களுக்கு எதிர்ப்பா ஒருதலை பட்சமாக எக்ஸ்பார்ட் டிகிரி பாஸ் ஆயிட்டா கூட நீங்க உரிய நேரத்தில் வழக்கறிஞரை அணுகி அதற்கு மனு போட்டால் மீண்டும் அந்த கேஸை விசாரணைக்கு நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும். இதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி.